ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்திலிருந்து பேசுகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் தந்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. லைவ் மார்க்கெட் அப்படியே தந்துட்டுருக்கேன். சப்போஸ் வீடியோ போட முடியல அப்படின்னா நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான லெவல்ஸை நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து அப்சைடில் தர மாதிரி தந்துட்டு ரிஜெக்ஷன் ஜோனில் வந்து கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபால் தந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு புல் பேக்கு. ஸோ இந்த புல் பேக் வரும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஏஞ்சதே லேட்டு தான், சரிங்களா. ஸோ தூங்கி ஏஞ்சி ஒரு 12 மணி போல் தான் ஏஞ்சேன் நினைக்கிறேன், சரிங்களா. ஒரு 11:30 மணி போல் எழுந்தேன். ஸோ 11:30-12 மணிக்கு இங்கே குவைட் டைம் எழுந்தேன், சரிங்களா. ஸோ லாஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர் மார்க்கெட் மட்டும் தான் உங்களுக்கு நான் லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்தேன். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து ஏஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அரௌண்ட் இங்கே வந்து 10 மணினா நம்ம ஊர் டைமுக்கு வந்து 12:30 மணி, சரிங்களா. ஸோ அந்த டைமில் தான் வந்து எழுந்திட்டு அவசரமாக உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி இந்த லெவல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி 24,800 கால் ஆப்ஷனுக்கு வந்து 278 அப்படின்றது முக்கியமான லெவல் அப்படின்றத நான் சொன்னேன், சரிங்களா. ஸோ நான் இந்த லெவல் எல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு நான் தந்திருந்தேன். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்கும்போது இந்த லெவல் வந்து 278 முக்கியன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சரிங்களா. அதே மாதிரி 900க்கும் சொல்லியிருப்பேன். ஸோ 900 கால் ஆப்ஷனுக்கு 178 வந்து ரொம்ப முக்கியம். 178 ஆர் 79 1 பாயிண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சரிங்களா. ஸோ இது முக்கியன்றதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த லெவல் எல்லாமே மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பான். 25,000 கால் ஆப்ஷனுக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 135 லெவல் வந்து இது வந்து முக்கியமான ஒரு விஐபி லெவல் அப்படின்றத உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருப்பேன், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் போயிருப்பான். ஸோ நம்ம தரக்கூடிய அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,118 இருக்கான். பட் ஆனால் இந்த மணியில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து டீப் இந்த மணி, அதாவது இந்த மணினா ஏடிஎம்க்கு பக்கத்தில் இருக்கிறதுல இது டீப், சரிங்களா. 200 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய இந்த 25,300 புட் ஆப்ஷன் வந்து அதோட ப்ரீவியஸ் க்ளோஸை இன்னமும் பிரேக் பண்ணாமல் இருக்கான். அப்படின்னா அவன் புட் சைடில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கான். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத 11:12க்கு நான் சொல்லியிருக்கேன். 11னா 12 1 1:30 1:42க்கு நான் வந்து இந்தியா டைமுக்கு நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா. இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த 145 இந்த கேண்டில் இருக்கும்போது நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக நான் 142வே வச்சு காட்டுறேன். 3 மினிட்ஸ் ஸ்டார்ட்டில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் 142 இந்த க்ரீன் கேண்டில் இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் வந்து ஹையில் இருக்கான். ஸோ ஆனால் வந்து புட் ஆப்ஷனோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 25,300 வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கான். ஸோ அதனால் வந்து அவன் சைடில் ஸ்ட்ராங்காக இருப்பான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து 25,300 இங்கே பாருங்கள். இது பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ் 185, சரிங்களா. 185 கிட்ட வந்து பிரேக் பண்ணவே இல்லை. கரெக்டாக இந்த இடத்துக்கிட்டே வந்து சஸ்டெயின் ஆனான். இது கூட 3 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். $142 கரெக்டாக பாருங்கள். ஸோ 142க்கு வந்து அவன் 197 தான் இருக்கான். அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து அந்த நேரத்துக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி இந்த 140 லெவல் கிட்ட வந்து அவன் வந்து கீழே வரணும். ஆனால் வரல அப்படின்றதுனால ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்க போகிறான் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷனை ஸோ 142க்கே தந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து அரௌண்ட் வந்து ஒரு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வரைக்கும் கன்சல்டேட் ஆனான் இந்த ஜோனில் ஆகிட்டு. அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து கீழே வந்து ஒரு வீக் ஃபார்ம் பண்ணி டச் பண்ணிவிட்டு திரும்ப புல் பேக் எடுத்துட்டான். ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த 25,300 புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும்? 97 பாயிண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோன்றதை பாருங்கள் கைஸ்.
அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இந்த 222 அப்படின்ற ஒரு லெவல் இம்பார்ட்டன்றதை நான் குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த 222க்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிக்கும் பாருங்கள். இது ஒரு 60 பாயிண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி அதை சொல்லக்கூடிய லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி 25,200 புட் ஆப்ஷனும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மொமெண்டம். ஸோ நாம் சொன்னதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ நாம் சொன்ன இந்த 122 அப்படின்ற லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு மேலே வந்து சப்போர்ட் எடுத்து போவோன்றதை நான் குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுவும் ப்ரீவியஸ் க்ளோஸு 124, இம்பார்ட்டன்ட் லெவல் 122. இதுக்கும் உள்ள வித்தியாசம் 2 பாயிண்ட் தான். ஆனால் மார்க்கெட் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து இந்த 122 அப்படின்ற இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் எடுத்துருப்போம். அந்த 142க்கு அப்புறம் தான். சரிங்களா? இது எல்லாமே வந்து 142 இந்தியா டைமுக்கு கரெக்டாக நான் வந்து மெசேஜ் போட்டேன். ஸோ அப்போ தான் தூங்கி மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம்லாம் தேவைப்படாது கைஸ். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் போகிறான்றதை நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து முக்கியமான ரோல் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் லைனை நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணி வைங்க, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிறோன்றது. சரிங்களா? ஸோ அதை மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எடுத்த உடனே ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க யாருமே. கண்ணை மூடிக்கிட்டு நான் உங்களுக்கு லெவல்ஸ் என்ட்ரி எக்ஸிட்டு எஸ்எல் எல்லாமே தந்துட்டா கூட நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி எங்கே எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படின்ற காரணம் தெரியும். நீங்கள் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு நீங்கள் வந்து அது புரிதல் ஏற்பட்டால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனில் பாருங்கள் 24,800. ஸோ அவனும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஒரு புல் பேக் எடுத்துருப்பான் 278. இங்கே பாருங்கள், இந்த 12:30 மணிக்கு இங்கே. சரிங்களா? ஸோ நம்ம ஊர் டைமுக்கு 1, 2, 3 மணி ஆயிடுச்சா? சரி, இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு புல் பேக் எடுப்பான் அப்படின்றத 278 வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல பாருங்கள் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருப்பான். ஸோ இது ஒரு 100 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகே கைஸ். அதே மாதிரி 24,900 அவனோட கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பாருங்கள். ஸோ அவனும் நம்ம சொன்ன அந்த 178ன்றதை எவ்வளோ சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பான் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து மேலே வந்து சப்போர்ட் எடுத்து போயிருப்பான். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே போனால் தான் வீக்னஸ்ன்றது நான் லைவில் குரூப்பில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க டெலகிராமில் நான் போட்டு மெசேஜ் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ அப்பப்போ டைம் டு டைம் வந்து மார்க்கெட்டில் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத டைம் டு டைம் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ புட் ஆப்ஷன் வந்து டேக் சப்போர்ட் 78. ஸோ ரிவர்சல் பாசிபிள், கால் சைடு கேர்ஃபுல் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த 135ன்றது இம்பார்ட்டண்ட்டு கால் சைடில். இதை வந்து ஸ்டில் நாட் பிரேக் டவுன் 135. ஸோ குட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் பிரேக் டவுன் ஒன்லி வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? 25,000 கால் ஆப்ஷன் வந்து 135 பிரேக் பண்ண இப்போது 12:10க்கு இங்கே. சரிங்களா? இங்கே பாருங்கள், 25,000 135 பிரேக் பண்ணால் தான் வீக்னஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பாருங்கள், 25,000 கால் ஆப்ஷனு 135 பிரேக் பண்ணி கீழே போயிருக்க மாட்டோம். கரெக்டாக அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், 135 கிட்ட வந்துட்டு இதை பிரேக் பண்ணி கீழே விழுந்தால் தான் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் ஃபர்தராக வந்து மூவ் கிடைக்கும்ன்றதையும் நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இந்த இடத்த விட்டு அவன் பிரேக் பண்ணவே இல்லை. பாருங்கள், இந்த க்ரீன் ஜோனை மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பேன். இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்திருப்போம். ஸோ இதையும் நான் மென்ஷன் பண்ணி பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து 135 இம்பார்ட்டண்ட். ஸோ 83 பாயிண்ட் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸு, அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் எப்படி டேர்ன் ஆகிறான், அங்கேருந்து எப்படி புல் பேக் எடுக்கிறான். அதே மாதிரி 25,000 புட் ஆப்ஷனும் 2 பேர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இவனும் வந்துட்டான், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துட்டான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் 49-50 ரூபாலேருந்து கரெக்டாக 78 ரூபா. இந்த 78 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும்தான் அவன் வந்து 135 கீழே விழுவான். அப்போ வந்து இவன் வந்து 78லேருந்து 135 நோக்கி மேலே போவான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஏன்னா இவன் வந்து இந்த இடத்துக்கு மேலே வந்து சஸ்டெயினே பண்ணல, பிரேக் பண்ணி க்ளோஸே வைக்கல. ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக வந்து அங்கேயே ஒரே இடத்துல உட்காந்து ப்ரீமியத்தை கரைச்சிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் அடைச்சிங்க பாருங்கள். இதுவும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 25,000 CE above 167 only move CE side noted. 25,000 CE or PE decide further movement up or down side. So focus it this both strikes அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் வந்து
சப்போர்ட் இருக்கா, அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக கீழே விழுவான்றதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே விழுந்திருப்பான் பாருங்க. அது ஒரு 40 50 25 பாயிண்ட் நான் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 26 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நிஃப்டி சார்ட்டில் பாருங்கள், 15 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு உங்களை நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ஸோ முன்னாடியே நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு பிரேக் பண்ணால் அப்படின்னா 25,069 பிரேக் பண்ணோம் அப்படின்னா கீழே விழுவான்றதை உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கரெக்டாக அந்த லெவல் வரையும் வந்து விழுந்திருக்கோம். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம் நமக்கு அதை பிரேக் பண்ணும்போது? பாருங்கள், ஸோ நாம் சொன்ன 69லேருந்து பாருங்கள், ஸோ 46 பாயிண்ட்டு. ஸோ சிம்பிளாக ஒரு 40 பாயிண்ட். நிஃப்டிலலாம் வந்து உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் மேலே எடுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஒரு 900 குவான்டிட்டி இல்லைனா ஒரு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்கள் கேபிட்டலில் பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ 900 குவான்டிட்டி இன்ட்டு 20 rupees வச்சா கூட உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு 18,000 rupees. இதுவே நீங்கள் 40 rupees கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 36,000 ஈஸியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆசையை தூண்டுறதுக்காக நான் சொல்லலை கைஸ். ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம தரக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே கைஸ். ஸோ கைஸ், இதுதான் நாளைக்கான இதுதான் வந்து இப்போது போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்தாச்சு. ஓகே, நம்ம லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஸோ உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு 164 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ மென்மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ இந்த லெவலில் வந்து நாளைக்கு புட் ஆப்ஷன் வந்து 25,100. ஸோ அவன் தான் வந்து இம்பேக்டாக பண்ண போகிறான். ஸோ அதில் நீங்கள் வந்து இப்படி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் வந்து திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஜோன் இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே வந்து அவன் மார்க்கெட்டை வந்து பில்டு பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கப்புறம் கீழே விழுந்தான் அப்படின்னா பெருசாக கீழே வந்து அவன் வந்து நிறைய வீக் ஆகிடுவான். சரிங்களா? இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி ட்ரையாங்கிள் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னா ஃபர்தராக வந்து இந்த லெவலுக்கு மேலே போவான். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2500 புட் ஆப்ஷனோட இது. அதுக்கான வந்து ப்ரீமியம் அடிப்படையில் நான் தந்த லெவல்ஸ் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், என்எஸ்சி சார்ட்டில் இப்போ என்ன தந்திருக்கான், மார்க்கெட் க்ளோசிங் வந்து 25,046. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரவுண்ட் வேல்யூவாக 25,000 எடுக்கலாம், அப்படி இல்லைனா 2500 எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் தந்திருக்காங்க 2500. ஸோ கீழே அது கீழே 2500 கால் ஆப்ஷனும் தந்திருக்கான். சரிங்களா? ஸோ இவங்களுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இப்போ டிசைட் பண்ண போகிறாங்க, யார் வந்து ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதா கீழே கொண்டு போகிறதா. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ நான் ப்ரீமியம் பேஸ்ட் லெவல்ஸ் தந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 2500 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, அதாவது இங்கே இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,100 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 25,100 செலக்ட் பண்ணிங்கன்னா கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே 25,100 கூட ஆட் பண்ணிங்கன்னா அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்கும். 25,100க்கு கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன் சைடு சப்போர்ட் லெவல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் கால் அண்ட் புட் ரெண்டுத்துக்கான வேல்யூவும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து திரும்ப கால் கூட ஆட் பண்ணிக்கணும், அதே வேல்யூவை புட் கூட மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸையும் நீங்கள் வந்து கால் அண்ட் புட் ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினா ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும், கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ வைட் ரேஞ்ச் வேல்யூ என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் கைஸ். ஸோ கிடைக்கக்கூடிய அந்த டோட்டல் என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த டோட்டலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது தான் வைட் ரேஞ்ச். ஆவரேஜ் வேல்யூ போட்டிங்கன்னா அந்த லிமிட் ரேஞ்ச் மட்டும், ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கைஸ். இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 25,100 அடிப்படையில் நம்ம லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்சைட் லெவல் என்னென்ன கிடைக்கும், 25,100, 25,173, 181, 201, 215, 250, 290. வைட் ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா 302, 330. சரிங்களா? டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 25,043, 25,020, 25,000 ரவுண்டு பிஎஸ்ஐ லெவலு. அங்கேருந்து ரிவர்சல் எடுக்க சப்போர்ட் எடுக்க பார்ப்பாங்க.
ஸோ ஒன்ஸ் அதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப ஃபாலோ ஆகும்போது தான் நீங்கள் வந்து புட் சைடில் போகணும். சரிங்களா? அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா 24,985, 24,947 வைட் ரேஞ்சாக போகிறாங்க அப்படின்னா டவுன் சைடில் 24,898, 24,870. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வேல்யூ பார்க்குறீங்கன்னா 24,100. ஸோ நாளைக்கு இம்பாக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவன் தான். சரிங்களா? ஸோ 24,100 காலார் போட்டு யார் 101 ரூபா இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் அவரை சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக வந்தவன் இந்த 200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் அதுக்கு மேலேயும் போகலாம். சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன லெவலுக்கு மேலே போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம தந்திருக்க இந்த முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ அதோட எஸ்எல் என்ட்ரி லெவல் இதுதான். ஸோ ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஸோ மார்க்கெட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான், கால் சைடு ஆர் புட் சைடு. சரிங்களா? ஸோ அதில் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லெவல்ஸ் வரும்போது இந்த சப்போர்ட் லெவலில் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த எஸ்எல் என்ட்ரி லெவல் தான் இங்கே சப்போர்ட்டாக ஃபஸ்ட் நான் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் எப்படி ரிவர்சல் ஆகிறான், எடுக்கிறானா இல்லையா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் வரும்போது நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி எஸ்எல் ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிறானா இல்லைன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thumb Trading Master யூடியூப் சேனல். Keep watching my channel. So if you like my channel, please inform to your friends and family and relatives. So kindly share my channel link to your beloved ones. Okay guys, thanks for watching.